எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. சம்மந்தி வாங்க. வஹிதா வா. வஹிதா இணைதா, இந்த வாழைப்பழம் எல்லாரையும் தீட்டு போய் உள்ள கொண்டு போயிச்சிரு. இந்த வர்றேன். ஆமா, எடுத்துட்டு போங்க உள்ள. நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேம்மா. நானும் பார்த்து ரொம்ப நாளாச்சு உன்னைய பார்த்து. இந்த சம்பந்தம் மூலியமா நம்மளை எல்லாம் சந்திக்க வச்சுக்கிறோம். ஆமா. பொண்ணு எங்க? இந்த பொண்ணு ரூம்ல இருக்கிறா. என் மகள போட்டோ கொடுத்து விட்டன, பாத்தீங்களா? பார்த்தேன், எல்லாரும் பார்த்தோம். எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சி போச்சு. நானும் பார்த்தேன். பொண்ணு ரொம்ப பிடிச்சி போய் தான் வந்துக்கிறோம். மஞ்சிபா, ஜூஸ் எடுத்துட்டு வா. எல்லாரும் குடிக்கலாமா ஜூஸ? மம்தாஜி, என்ன இது 1 லிட்டரா 2 லிட்டரா? ஆமாம்மா, குடிக்க முடியல, கிளாஸ் பெருசா இருக்குது. தேவையில்ல, குடிங்கம்மா. இது ஒரு பெரிய கிளாஸ் ஆகும். மம்தாஜி, ஸ்பெஷலா சம்மந்தி வீட்டுக்காக பாதாம் முந்திரிலாம் நிறையா போட்டுக்கிறியோ? ரொம்ப டேஸ்டா இருக்குது, அதான் கேட்டேன். எல்லாம் போட்டாதாலும் நல்லா இருக்கும். இன்னொன்று குடிக்கிறியா? அம்மாடியோ, இதே குடிக்க முடியல என்னால. சரி, பொண்ணை பார்க்கலாமே. ஏம்ல துணைதா, பொண்ணை கூட்டிக்கிட்டு வாவே, இங்கேயே உட்கார வச்சு காமிச்சிருவோம். இல்ல வேணாம்மா, அவன் ரொம்ப வெக்கப்படுறான். எல்லாரும் வாங்கிட்டீங்களாமா? வா ரஸ்மா. வாங்க சம்மந்தி, பொண்ணை பார்க்க போகலாம். இந்தாங்க சம்மந்தி, என் மருமகளுக்கு இதை போய் போட்டு விடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கொடுங்கம்மா. சம்மந்தி நல்லா இருக்குது, இதை உங்க கையாலே போய் போடுங்க. இல்லை பரவாயில்ல, நீங்க போட்டு விடுங்க. அப்படியா சொல்றியா? சரி சரி, வாங்க எல்லாரும் பொண்ணை பார்க்க போவோம். ஹுஸ்னா, நமக்கு எப்படி கல்யாணம்? பண்ணி ஆண்டி, என்ன கல்யாணம் முடிச்சுக்க மாட்டியா? போடா லூசு. கட்டச்சிட்டு விளையாட்டா பேச முடியாது. சரி பனிசா, எல்லாரும் பார்க்க வர்றாங்க. ஒண்ணு அந்த பக்கம் திரும்பி நில்லு. உனக்கு கொண்டு வந்துக்கிறா இதை போட சொல்லி. திரும்பி கழுத்தை காட்டு. சிறப்பமா நல்லபடியா கல்யாணம் முடியும். எல்லாம் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். வாங்கம்மா வாங்க. சப்ராத்தா, பொண்ணு பிடிச்சு போச்சா? பாத்துட்டீங்களா? பேச்சீங்கானோ மூச்சீங்கானோ அமைதியா நிக்கிறிய? ஏன் மருமகளை பாத்துக்கிட்டு இருக்கிற? உனக்கே அடிக்காவ. சப்ராத்தா, நீங்க உட்காந்து பாருங்க மருமகளை. ஹாதிர்மா, நீ என்ன ஒண்ணுமே வாய் காக்க மாட்டேங்கிற? வஹிதாரத்தா, நீங்க தான் எல்லாத்தையும் பேசுறீங்களா, அப்புறம் எதுக்கு நான் பேசிக்கிட்டு? சரிம்மா ஸ்ரீதேவி. சரி, பொண்ணை பார்த்தாச்சு. இனி எப்ப கல்யாணம் சொல்லுங்க சப்ராத்தா. ஆமா சம்பந்தி, சொல்லிருங்க அதையும். இன்ஷா அல்லாஹ் வீட்டுல போய் மோகன்கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். சரி சரி சரி, அப்ப கிளம்புவோம். இல்ல போகலாம், இன்னும் கொஞ்ச நேரம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நல்லபடியா முடியும். அல்லாஹ் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். பொண்ணு பார்க்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே அம்மாவையும் ராத்தாவையும். அம்மாவும் ராத்தாவும் பனிசாவும் பார்த்திருப்பா. நான் சிலத்தில் பண்ண நெக்லஸை கழுத்துல போட்டு இருப்பா. இவ்வளோ நேரம் ஆச்சே, இன்னும் காணுமே. என்ன பேசிக்கிட்டு இருப்பா? பனிசா, உன்னை எப்படி பார்க்குவேன்? இன்னும் காணுமே அம்மாவை ராத்தாவையும். முஸ்தபா, முஸ்தபா எங்க நினைக்கிறா? இல்ல, அம்மா வந்துச்சு. அம்மா ரூமுக்கு வா, ரூம்ல தான் இருக்கிறேன். முஸ்தபா, பொண்ணு பார்த்து வந்தாச்சுடா. பொண்ணு எப்படி இருக்குதுமா? அல்ஹம்துலில்லாஹ், பொண்ணு நல்லா இருக்குதுமா. உங்கள்கிட்ட எதுவும் பேசணுச்சாமா? அட லூசு பையல, எப்படிடா என்கிட்ட பேசும்? ராத்தா, நீ சொல்லு ராத்தா. பொண்ணு நல்ல பிள்ளையா இருக்குது, நல்லா இருக்குது, கொஞ்சம் மாநிலமா இருக்குது, அவ்வளவுதான். ராத்தா, உனக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் ராத்தா. பொண்ணு கருப்பு தான். எனக்காக நீ சொல்ற நான் 2, நோ ப்ராப்ளம். என்னடா முஸ்தபா முணுமுணுக்கிறா? ஒண்ணு விளங்க மாட்டேது. இல்ல ராத்தா, அது வந்து என்ன கருப்பு இல்லை, எல்லாம் எல்லா பச்சை கடல் தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராத்தா. நல்ல குணமா, நல்ல ஒழுக்கமா, அது போதும். அதான் சொல்லுடா முஸ்தபா, கருப்பு என்ன வெள்ளை என்ன எல்லாம் எல்லா பச்சை கலர் தான். என்னடா முஸ்தபா, நான் போட்டோ கொடுத்தேன், பாத்துட்டு இல்ல? பாத்துட்டேன், நல்லா இருக்குதுமா. சரி முஸ்தபா, எங்க ஃபாதிலு? ஃபாதிலு பக்கத்து வீட்டு அப்சரோட வேலை போயிட்டான். முஸ்தபா, பொண்ணோட அம்மா இந்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலான்னு கேக்குறாங்களே. நான் சொல்லிட்டு வந்தேன், மகன்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். நீ சொல்லு, இப்ப என்ன செய்தி? இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 1 சொல்லிருமா. ஏன்டா முஸ்தபா ஜனவரி 1 போயிட்டா? புது வருஷம்னு சொன்னேன். அது நமக்கு இல்லடா, எல்லா வருஷமும் எல்லா நேரம் எல்லா பிரச்சனைதான். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சொல்லிடுவோம். சரிம்மா, நீங்க எவ்வளவு பேசி முடிவு பண்ணிருக்கீங்களோ? சரி, நல்லது. அல்ஹம்துலில்லாஹ், இப்பதான் மனசு நிம்மதியா இருக்குது. மனிஷா, சாரிடி, நான் வர லேட் ஆச்சுடி. நீ எங்க போயிருந்தா? வீட்டுல தாண்டி இருந்த, வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் லேட் ஆச்சு. அமலா, மனிஷாட வருங்கால மாமியாரும் நாத்தனாரையும் நான் பார்த்துட்டேன். சே, நான் இல்லையடி பார்க்க. திரும்ப தான் வருவாங்களே, எங்க போறாங்க? அப்ப பாத்துக்கலாம். பனிஷாக்கு முடிவு பண்ணின மாப்பிள்ள தான் யாருன்னு தெரியல.
உனக்கு எப்படி தெரியும்? அவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. அதுவும் சரிதான். அமலா, பனிஷா கழுத்துல கிடக்குற நெக்லஸ் சூப்பரா இருக்கா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. பனிஷாக்கு மாமியார் கழுத்துல போட்டு விட்டு போறாங்க. நிஜமாவடி சொல்றா? ஆமாடி. பொண்ணு பிடிச்சு போய் முடிவாயிட்டாக்கா பொண்ணு பார்க்க வரும்போது ஏதாவது ஒரு நகை தான் போட்டு போவாங்களாம். இந்த ஊர் பழக்கமோ? ஆமா அமலா. அமலா, ரேஸ்மா, ரெண்டு பேரும் வாங்க உள்ள. ஹாஜர்மா, பொண்ணு வீட்டுல சொல்லியாச்சு ஜனவரி 1ஆம் தேதி கையில வச்சுக்கலான்ட்டு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு இல்லடி, நாளும் பொழுது வேகமா ஓடுது. எப்படி ஓடுதுன்னு பாரு. இப்பதான் வெள்ளிக்கிழமை வந்துச்சு, அதுக்குள்ளே மறு வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. எவ்வளவு ஸ்பீடா ஓடுது பாத்தியா நாளும் பொழுது. ஏம்மா, உனக்கு இப்ப தெரியுமா? எனக்கு அப்பயே தெரியுமே. நாளும் பொழுது அவ்வளவு ஸ்பீடா ஓடுதுமா. மணி 8 தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், திரும்பி பார்க்கும்போது மணி 11 அந்த மாதிரி நிலைமையா இருக்குது. பின்ன காலத்து அடையாளம் நாளும் பொழுது வேகமா ஓடுது. ஆமாடி, அதை சொல்லுடி. நான் என்ன சொல்ல வந்தேன்டா, முஸ்தபாக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு ஜனவரி 1ஆம் தேதி. அதுக்கான பொருள் சாமான் வாங்க வேண்டியிருக்குது. அதையெல்லாம் இப்பயே ஒண்ணுனா வேலை முடிச்சிடணும். அப்புறம் பொண்ணுக்கு செப்பு சாமானும் வாங்கணும், அந்த வேலையை இப்பயே முடிச்சிடணும். செப்பு சாமான் வாங்குறதுக்கு திருச்சிக்கு போகலாமா சென்னை போகலாமா? சென்னைலாம் போவானா, திருச்சிலே போய் பார்த்து வாங்கிடுவோம். ஆமாடி, அதுவும் சரிதான். கல்யாணத்துக்குள்ள என்னென்ன சாமான் வாங்கணும், பொண்ணுக்கு செப்பு சாமானும் என்னென்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வை. மறந்துடாத. சரிம்மா, வேலையை முடிச்சுட்டு லிஸ்ட் போட்டு வைக்கிறேன். ஆமா, அம்மா சொல்றது சரியாதான் படுது எனக்கு. செப்பு சாமான் எல்லாத்தையும் முன்கூட்டியே வாங்கி வைக்கிறது நல்லதுதான். இப்ப மதியானத்துக்கு என்ன சாப்பாடு சமைக்கலாம்? பொழுது போனா ராவிக்கு என்ன சாப்பாடு, பாலைக்கு என்ன சாப்பாடு, இப்படிதான் ஓடுது. இதையும் கொடுவனையும். யாம்புல ஹாஜர்மா, பாலைக்கு என்ன ஆக்க போறா? நீனே சொல்லமா, என்ன ஆக்கணும்? நெய் சோறு ஆக்கி கத்திரிக்காய் பச்சடி வச்சு கறி பிரட்டிடு. சரிம்மா, அப்படியே பண்ணிடுறேன். துணிதா, மனிஷாக்கு அல்லாண்டு கல்யாணம் முடிவாயிருச்சு. அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும் துணிதா. ஆமாவுல, நாளும் பொழுது சீக்கிரமா ஓடுது. இடியப்பமாவை இப்பயே இடிச்சு வச்சிருங்கல்வா. அப்புறம் மல்லிகை சாமான்லாம் வாங்கி அரைச்சி வச்சிடணும். ஆமா, ஒவ்வொரு வேலையா இப்பயே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். 3 நேரத்துக்கு மருமகனுக்கு ஃப்ரெஷ்ஷா சுட சமைச்சு வைக்கணும். ஆமா, இல்லாட்டி குறை வந்துருமே. புது மாப்பிள்ளைக்கு சமைக்கிறது விதவிதமா இருக்கணும். காலையில உள்ளது நைட்டு வச்சிடக்கூடாது, இல்லாட்டி பெரிய குறை வந்துடும். பைத்தியம்மா, காலையில சமைச்சது நைட்டுக்கு யாரும் வைப்பாங்களா? அல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர் பழக்கம் புது மாப்பிள்ளைக்கு தோசை இட்லி இதெல்லாம் வைக்கவே கூடாது இப்போதைக்கு. ஆமா, புது மாப்பிள்ளைக்குள்ள சாப்பாடு முருத்தபா, ஜால்ரா பரோட்டா, முட்டை ரொட்டி, இடியப்பம், பிராச்சப்பம், வெள்ளடை, உளுந்தடை, இந்த மாதிரி விதவிதமா வைக்கணும். என்ன பண்றதெல்லாம் இருக்கிறான். நைட் சாப்பாடு கூட வெளியில ஆர்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சிக்கன் சாரமா, பீஃப் சாரமா, சாண்ட்விச் எல்லாம் வந்துக்கிற வகை வகையா. ஆமா, அதுவும் சரிதான். மம்தாஜி, மனிஷாக்கு புடவையெல்லாம் ஈக்குதா? ஈக்குது, ஏகப்பட்ட புடவை ஈக்குது. இப்பவே எல்லா புடவைக்கும் ஜாக்கெட்டு தைக்க விட்டுருங்களோ. ஆமா, அந்த நேரத்துல சரப்பணம் பண்ணிக்க முடியாது. அப்ப இன்னைக்கே போய் பட்டுக்கோட்டையில ஜாக்கெட் துணி எடுத்துட்டு வந்துடலாம். ஆமா, அசருக்கு பிறகு போய் ஜாக்கெட் துணி வாங்கிட்டு வந்து தைக்க கொடுத்துரு. ஆமா, கேட்கணும்டா மம்தாஜி, மனிஷா வாப்பா எப்ப வரா துபாயில இருந்து? நாளை மறுநாள் வந்துருவா இன்ஷா அல்லாஹ். சரி மம்தாஜி, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, நானும் சமைக்கணும். அம்மா, நம்ம எப்ப வீட்டுக்கு போறோம்? போகலாம், இன்னும் 2 நாள்ல போயிடலாமா? ஆமா, இப்படியே சொல்லி 5 நாள் போச்சுமா. பாத்தியா, அவளுக்கே போர் அடிச்சு போச்சு இங்க இருந்து. அதான் உங்கள்ட்ட சொன்னாலா போர் அடிச்சு போச்சுட்டு? சும்மா தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசுறத விடுங்க. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன், போயிட்டு வரேன். என்னாச்சு, சாப்பாடு ஒண்ணு வேணாமா? சரி, சாப்பாடு ரெடியா தான் வை. இருங்க வரேன். மனிஷா, நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேம்மா. மனிஷா, மதரசாவுல சேர்ந்து 2 மாசம், அதுக்குள்ளேயும் உனக்கு கல்யாணம் வந்துருச்சு. நீ மதரசாவுல சேர்ந்து 2 மாசம் எங்களோட பழகுனது 1 வருஷம் மட்டும் ஆயிடுச்சு. ஆமா, இருங்களே, உட்காருங்களே. ரிஃபானா தான் சொன்னா மனிஷா வீட்டுக்கு போயிட்டு போகலான்ட்டு, அதான் வந்தோம். சரி ரிஃபானா, கிளம்பலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்களே. இன்ஷா அல்லாஹ் பிறகு வரோம். மனிஷா, 5 வக்துக்கு கரெக்டா தொழுவுறியா? தொழுவுறேம்மா. எல்லா சுன்னத்துகளும் சேர்ந்து தொழுவணும். ஆமா, அப்படிதான் செய்யறேன். ஏமா தாய்வலா நிக்கிறிய, உட்காருங்கம்மா. இல்ல மனிஷாம்மா, கிளம்புறோம், போயிட்டு வரேன். ஏமா தாய்வலா வந்துட்டு ஓடுறீங்களா? டீ குடிச்சிட்டு போங்க அல்லது ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. இல்ல டைம் ஆச்சு, நாங்க மதரசாவுக்கு போறோம். இப்பதான் மதரசாவுக்கு போறீங்களா? ஆமா மனிஷாம்மா, இப்பதான் நாங்க போய்கிட்டு இருக்கிறோம்.
போகும்போது சித்த அப்படியே தனிஷா வீட்டுக்கு போயிட்டு போலான்னு நான் தான் சொன்னேன். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு நாளைக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும், போயிட்டு வரேன். வலைக்கம் அஸ்ஸலாம். வலைக்கம் அஸ்ஸலாம். ஹாஜருமா, நல்லா கால் வலிக்குது நடந்து நடந்து. எனக்கு தாம கால் வலிக்குது, என்னம்மா பண்ண சொல்றா? அத்தனை கடை ஏறி இறங்கிக்கிறோம்ல. ஒரு கடை 2 கடையா? ஜவுளி கடை, நகை கடை, சூப்பர் மார்க்கெட் எல்லா பக்கமும் ஏறி இறங்கிக்கிறியா? முஸ்தபா ஒன்னு கேட்டுக்கடா, பொண்ணுக்கு செட்டு வைக்கிறோம்ல, நல்லா பார்த்து கேட்டு ஒரிஜினலா வாங்கி வைக்கணும். அதுக்காக வேண்டிதான் இத்தனை கடை ஏறி இறங்கிக்கிறோம். முஸ்தபா நாங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் காசியா தான் பார்க்குவோம், சும்மா லோக்கலாவும் பார்க்க மாட்டோம். சப்ரராத்தா, முஸ்தபா யாருன்னு பாரு வாசல்ல. யாரு? அம்மா வகிதாரத்தை வந்துக்கா. வா வஹிதா. வஹிதா உள்ள வாமா. என்ன பண்றீங்க சப்ரராத்தா? கல்யாணக்காரவோ, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பகல் 2 மணிக்கு சாப்பிட்ட கையோட திருச்சிக்கு போயிட்டு இப்பதான் அந்த ஊர் வந்து நுழையிறோம். நீனு வர்றா கரெக்டா. திருச்சிக்கு எதுக்கு? ஆமா இப்பயே செப்பு சாமான்லாம் எடுத்து வச்சிடலாம் அந்த பொண்ணுக்கு. எடுக்கதான் போனோம், அதான் போயிட்டு இப்பதான் வந்தோம். எல்லாம் எடுத்தாச்சு, எல்லா ரூம்ல வைக்குது. ஹாஜரமா எடுத்து அடுக்கி வச்சிட்டீங்களா? மாசா அல்லா தபாரக்கல்லா. எல்லாம் முன்கூட்டியே எடுத்துட்டீங்களா? அது சரி. இதெல்லாம் முன்கூட்டியே பார்த்து எடுக்கிறது, அதுக்குதான் நல்ல மாதிரி பார்த்து எடுத்து வச்சாச்சு. ஆமா அதுவும் சரிதான். ஏன் நின்றுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறியா? உட்காருங்க சோபாவில். நீ எந்திரிச்சு உள்ள போடா, உட்காரட்ட. இல்லம்மா வேணாமா, இருக்கட்டுமா. இரு தம்பி. இல்ல உட்காருங்க தேவல. இல்ல தம்பி இருங்க தம்பி, தேவல. நான் இப்ப கிளம்பிடுவேன். வஹிதா கூப்பாடுலாம் போன்லயே கூப்பிடலான்னு இருக்கிறோம் எல்லாரையும். போய் கூப்பிடுறதுக்கு யாருக்கும் நடக்க முடிய மாட்டேங்குது. இதுவும் தேவல தானே. சப்ரரத்தா நான் கிளம்புறேன், போயிட்டு வர்றேன். வந்தது கிளம்புறிய? சப்ரரத்தா வீட்டுல ஊருபட்ட வேலை கிடக்குது, அதெல்லாம் இப்ப நான் போய் பார்க்கணும். சரி போயிட்டு வர்றேன். சரிம்மா போயிட்டு வாமா. முஸ்தபா ஹாஜர் மாட சொல்லி ஒரு கிளாஸ் டீ கொண்டு வர சொல்லு அம்மாக்கு. ஃபாதிலே இங்க வா. எங்க போயிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு? நான் எங்க இருக்க போறேன், என் ஃப்ரெண்டு வீட்ல தான் இருப்பேன். அப்படி அடி சொல்லலாம். சரிம்மா நல்லது. போய் வெளியிலமே சாப்பிட்டுட்டு போய் சீக்கிரமா தூங்குங்க. சுப்பு எந்திரிச்சு பள்ளிக்கு போகணும். சரி வாங்க உள்ள போவோம். துபாய் விட்டு இந்தியாவுக்கு வந்தவொடனே கிளைமேட்டே மாறிடுச்சுப்பா. ஃபாரின் தான், இந்தியா தான். சரி வா உள்ள போவோம். கார் சவுண்ட் கேக்குது, வந்துட்டா போல. ஐயோ அப்பா வரா, ஜாலி ஜாலி.